தாவேகா வந்து இந்திய கூட்டணிக்குள்ள போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இதோட நிலைப்பாடு என்ன? இப்போ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவர் பிரகடனம் பண்ணாரு. முதல் மாநாடே பாத்தீங்கன்னா கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில வந்து நடத்தினாரு. அப்போ வந்து சொன்னாரு, அவங்க வந்து பாசிசம்னா, ஐ மீன் பாஜக வந்து பாஜக பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா பாயாசம். அப்படின்னு வந்து சொன்னாரு. எந்த காலத்திலும் வந்து எங்களோட இந்த ரெண்டு கட்சிகளோட கொள்கை எதிரியோடும் அரசியல் எதிரியோடும், கொள்கை எதிரியான பிஜேபியோடும் ம். அரசியல் எதிரியான திமுகவோடும் கூட்டணி இல்லைன்னு அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஏன் வந்து தாவேகா விட்டு வெளியேறணும் அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களோடும், ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து அறிக்கை வாங்குறது, பிஜேபி நபர்களோட தொடர்ச்சியா வந்து பேசுறது, அங்கிருந்து வந்து பணம் வந்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம கேட்கும்போது தான், இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க. நட்பின் ரீதியா நமக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிதான் சொன்னாங்களே. அது எப்படிங்க உங்க கொள்கை எதிரியோட எப்படிங்க உங்களுக்கு நட்பு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இல்லைன்னு அப்ப நமக்கு பல்வேறு தரவுகள் கிடைச்சதுனால நம்ம அந்த கட்சியை விட்டு நம்ம வந்து வெளியில வந்தோம்.